வணக்கம் நேயர்களே, இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியில இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சு, இன்னைக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா மாறிட்டு இருக்கு. ஆனா, ஆளும் பாஜக அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி, அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை சீரியஸா இருக்கு அப்படிங்கறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த பிரச்சனை எப்படி பூதாகரமா வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி கொண்டாட்டத்தை அடுத்து. இந்த வருஷம் தீபாவளிய டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி வாழ் மக்கள் வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரஷர போட்டு கிரீன் கிராக்கர்ஸ் வெடிக்கலாம் அப்படின்னு கிராக்கர் பேனர் ரிமூவ் பண்ணது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரபல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான துருவ் ராட்டி தயவு செஞ்சு பட்டாசு வெடிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே காற்றுல ஏகப்பட்ட மாசு இருக்கு. இது இன்னும் ஏர் பொல்யூஷன டேஞ்சரஸ் லெவல்ஸ்க்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னோனே, நீ என்ன சொல்றது? நாங்க என்ன கேட்கறது? இது எங்களுடைய மதத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல். இதற்கு நாங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம். நீ பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு தானே சொன்ன. நான் 10 மடங்கா பட்டாசு வெடிப்பேன் அப்படின்ற வீம்புக்காக இந்த சங்கி கூட்டம் பட்டாசு வெடிச்சது. வெடிச்சதோடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் காற்றுடைய மாசு கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமாகி விட்டது. ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் டெல்லியில ஜாஸ்தி. அதுவே 15 மடங்கு அதிகமாயிருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. தீபாவளிக்கு 2 நாளைக்கு அப்புறம் பல இடங்கள்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அபவ் 350 இருந்தது. 300க்கு மேல இருந்தாலே அத ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு டேஞ்சரஸ் லெவல்ஸ்ன்னு. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வாஸ் அபவ் 350. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி எல்லாம் பிஜேபி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ மெயின்டெய்னே பண்றாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ ரெஜிஸ்டர் பண்றதுக்காக, அத ரெக்கார்ட் பண்றதுக்காக சென்சார்ஸ், மானிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுடைய தரவுகள் படி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 272 தான் இருந்தது. ஹசார்டஸ் லெவல் ஆன 300 கிராஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே இடத்துல இருக்கக்கூடிய குளோபல் மானிட்டர்ஸ் கிட்டத்தட்ட 2500 அப்படின்னு ரீடிங் காட்டுச்சு. அதாவது 10 மடங்கு அதிகம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பாருங்க. இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கும் பதிவு பண்ணாங்க. அதாவது டெல்லியில மொத்தம் இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி சென்சார்ஸ் வந்து 37 சென்சார்ஸ் இருக்காம். ஆனா அதுல மொத்தம் 9 மட்டும் தான் வேலை செய்யுது அப்படின்னு பொதுநல வழக்கு ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். இந்த மாதிரி சென்சார்ஸ் வொர்க் பண்ணலன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அப்போ டேட்டா தானே இது போன்ற விஷயங்களுக்கு பேக் போன். அந்த டேட்டாவ வச்சு தானே நீங்க பாலிசிஸ வடிவமைக்க முடியும். அப்ப டேட்டாங்க பேக் போனே நீங்க ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணலைன்னா, எப்படி பாலிசிஸ் வடிவமைப்பீங்க அப்படின்னு அரசையும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. ஆனா நிலைமையுடைய சீரியஸ்னஸ் உணராத பிஜேபி வழக்கம் போல பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற எதுவுமே பண்ணல. நாங்க வந்தா அப்படியே டெல்லிய கிளீன் ஏரா மாத்திருவோம் அப்படின்னு ப்ராமிசஸ் கொடுத்துதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன் இதை நீங்க கண்ட்ரோல் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அதற்கும் வழக்கம் போல் ஆம் ஆத்மி கட்சி மேல பழிய போடுறாங்க. இவங்க கட்சி தான் பஞ்சாப்ல ஆட்சியில இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட சொல்லி வேணும்ட்டே இவங்க ஸ்டபிள் பர்ன் பண்றாங்க. அதனால வேணும்ட்டே டெல்லியுடைய காற்றை இவர்களே திட்டமிட்டு மாசுபடுத்தி கவர்மெண்ட்டுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய பொய்யான டேட்டாவை வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, வழக்கம் போல டெல்லி கிளீனா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான ஜமக்காலத்துல வடிகட்டின பொய்யே சொல்லிட்டு தெரியுறாங்க. சரி, தீபாவளி மட்டும்தான் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளியும் ஒரு காரணம். ஆனா மாசத்துல 10 மாசமும் டெல்லியில ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ் உடைய ஸ்டபிள் இருக்கிறதுனால வரக்கூடிய மாசு. பட் அத தாண்டி பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், வெஹிக்கிள்ஸ்னால ஏற்படக்கூடிய புகை, இது எல்லாமே வந்து டெல்லியோடைய ஏர் குவாலிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் மோசமாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இன்னும் மோசமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, மொத்தமே 11 நாட்கள் மட்டும் தான் டெல்லில கிளீன் ஏர், அதாவது ஹெல்த்தி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வெறும் 11 நாள் 5 வருஷத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா 365 நாள்ல 100 நாட்களுக்கு மேல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஹசார்டஸ் லெவல்ஸ் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்விஸ் ஏர் அப்படிங்கிற ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு குளோபல் ஃபர்ம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் 20 சிட்டிஸ்ல 13 சிட்டிஸ் இந்தியாவுல இருக்கு.
அந்த அளவுக்கு டெல்லியில மட்டும் இல்ல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய நகரங்கள்லயும் ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ மெனி ஆர்கனைசேஷன் டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கிட்டத்தட்ட 10லிருந்து 12 வருடங்கள் குறைகிறது. அதாவது சாதாரணமா ஒருத்தர் வந்து 72 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பார்னா, அவர் 60 வயசுலயே இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 1,70,70,000 குழந்தைகள் 5 வயசுக்குள்ள இந்த காற்று மாசுனால இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 464 குழந்தைகள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை சீரியஸா இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, லான்செட் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஜர்னல் வெளியிட்ட தரவுகள்ல 2009ல ஆரம்பிச்சு 2019 அதாவது 10 வருஷத்துல டெல்லியில மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த ஏர் பொல்யூஷன்னால இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை இது ஏற்படுத்துது. நெறைய பேருக்கு இன்னைக்கு கூட ஒரு செய்திங்க. ஆ டெல்லியில 60% பேருக்கு மேல அவங்களுக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இந்த காற்ற தொடர்ந்து அவங்க பார்க்கறதுனாலயோ, அந்த காற்றுலயே அவங்க வாழ்றதுனாலயோ ஐ ப்ராப்ளம்ஸ் நெறைய வந்திருக்கு. உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் டிசீசஸ், லங் கேன்சர், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் போன்ற லாங் ஸ்டாண்டிங் நோய்கள். இது போன்ற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹெல்த்த டிட்டோரேட் பண்ண ஆரம்பிக்கும். இது நடக்கும்பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய புரொடக்டிவிட்டி குறையுது. புரொடக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்வாதாரம், வருமானம் பாதிக்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வருமானம் பாதிக்கப்படக்கூடிய அதே நேரத்துல மெடிக்கல் காஸ்டும் இன்கிரீஸ் ஆகுது. அவங்களுடைய மருத்துவத்துக்காக அவங்க செலவு செய்யக்கூடிய தொகை அதிகமாகுது. இந்தியால இந்த காற்று மாசுனால மட்டும் நம்மளுடைய எக்கானமில கிட்டத்தட்ட $150 பில்லியன் நமக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இப்ப புரியுதா? ஆனா டெல்லியுடைய முதலமைச்சர் ரேகா குப்தாவாக இருக்கட்டும், இல்ல நாட்டுடைய பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இத பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் வாய தொறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படிங்கிறது தான் இதோடைய அவலம். இவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, இவங்க பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனா, அதை நடைமுறைப்படுத்துறதுல என்னைக்குமே பாஜக வந்து பெரிய முனைப்பு காட்டுனது இல்ல. இப்படிதான் 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா, நேஷனல் கிளீன் ஏர் புரோகிராம் அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா, கடந்த மார்ச் 2025ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்ட் பார்லிமென்ட்ல கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையில 1% தான் அவங்க செலவழிச்சிருக்காங்க கடந்த வருஷம். ஒட்டுமொத்த தொகையில 1% தான் இவங்க செலவழிச்சிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு இவங்க சீரியஸா வொர்க் பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றாங்களோ இல்லையோ, மக்களுடைய மனசையும், மூளையும் நல்லா பொல்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினர்னால உங்களுக்கு ஆபத்து, தலித்துகள்னால உங்களுக்கு ஆபத்து அப்படின்ற வெறுப்பும், பிரிவினைவாதமும் பேசி நம்ம உள்ளத்தையும், மூளையும் பொல்யூட் பண்றாங்களே தவிர, உண்மையிலேயே இருக்கக்கூடிய பொல்யூஷனை அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பாஜக அரசாங்கம் பாலிடிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றத விட கொஞ்சம் பாலிசிஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். இது நேஷனல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வார் ஃபுட்டிங்ல இத டீல் பண்றதுக்கான மெஷர்ஸ் அவங்க எடுக்கணும். முதல்ல நேஷனல் லெவல்ல ஏர் குவாலிட்டி, ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிய டிசைன் பண்ணுங்க. எல்லா மேஜர் சிட்டீஸ்லயும் இது போன்ற ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய சிட்டீஸ்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மானிட்டர் பண்றதுக்கான சென்சர்ஸ், மானிட்டர்ஸ இன்ஸ்டால் பண்ணுங்க. அத ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க. வேலை செய்யலன்னா, அத வேலை செய்யற மாரி முதல்ல பாத்துக்கங்க. உங்க கன்வீனியன்ஸ்க்காக அத வேலை செய்யாத மாதிரி பாத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? என்விரான்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் இது போன்ற கம்பெனிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணலன்னா, அவங்க மேல ஸ்ட்ரிக்ட்டா நடவடிக்கை எடுங்க. கிளீன் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ்ஸ வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்னால அதிகமாகுது. நெறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட என்கரேஜ் பண்ணுங்க. மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ, பஸ்ஸுகள யூஸ் பண்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ வெஹிகுலர் டிராபிக் குறையும். ஆட்டோமேட்டிக்கா பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வெஹிக்கிளோட ஸ்மோக் இந்த ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே மாதிரி எரிக்க கூடாதுன்னு பேன் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கறத பாவம் அந்த மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லி, அதற்கான வழிவகையே செய்து கொடுக்கணும். ஸ்டபிள் பர்னிங்க பேன் பண்ணா மட்டும் போதுமா? அதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? அப்ப அந்த ஸ்டபிள டெஸ்ட்ராய் பண்றதுக்கான மெஷினரி ஏதாவது அவங்களுக்கு சப்சிடில குடுங்க.
இல்ல பயோகேஸ் பிளான்ட்ஸ உருவாக்குங்க. அது மூலமாக இத எப்படி நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகள பண்ணுங்க. இப்படி பாலிசி ரீதியாக யோசிக்கிறத விட, இது மூலமாக என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த நிலைமை என்னைக்குமே சரியாகாது. இதெல்லாம் என்னைக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாம கேள்வி கேட்க போறோம்? சொல்லுங்க. ஏன்னா, இதனால பாதிக்கப்படுறது நாம. அவங்க நல்லா ஏசி ரூம்ல ஏர் பியூரிஃபையரோட உட்கார்ந்துக்கிறாங்க. அதையும் நம்ம கட்டுற வரி செலவிலேயே பண்ணிக்கிறாங்க. ஆனா, பாவம் தினம் தினம் வீட்ட விட்டு வெளியில போகக்கூடிய குழந்தைகளாகட்டும், பள்ளிக்கு, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய நடுத்தர ஏழை எளிய மக்களாகட்டும், எல்லாருமே தானே பாதிக்கப்படுறோம். என்னைக்கு இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப போறீங்க? நீங்க கேள்வி எழுப்புனா தான் அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நமக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் அடுத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அலட்சியமா இருந்தோம்னா, இது போன்ற காற்று மாசு நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு வருஷத்தையா நாளுக்கு நாள் குறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க.